ரொம்ப மேலோட்டமாக பார்க்கும்போது கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னால் என்ன? இதெல்லாம் உங்களுக்கு எப்போ தெரிந்தது? ஒரு 4 வருஷங்களுக்கு முன்னாடி தெரிந்தது. யாருமே சுவாசத்தை பற்றி யோசித்ததே கிடையாது. யாராவது யோசிச்சிருக்கோமா? செல்வத்தை பற்றி யோசிச்சிருக்கோம், எல்லா விஷயத்தையும் பற்றி யோசிச்சிருக்கோம். சுவாச காற்றை பற்றி எவ்வளோ பேர் யோசிச்சிருக்கோம்? நான் போட்டிருக்கிற சட்டையும் அவர் கொடுத்தது தான், உட்கார்ந்து பேசக்கூடிய சேரும் அவர் கொடுத்தது தான். அப்போ எல்லாமே நமக்காக கொடுக்கின்றார் அவர். நாம் என்ன பண்ணுறோம்? அவருக்கு எப்போவாவது நன்றி சொல்லியிருப்போமா? எப்படி ஒரு அருமையான ஒரு உலகத்தை ஏற்படுத்தி, காற்றை ஏற்படுத்தி, தண்ணீரை ஏற்படுத்தி, உணவை ஏற்படுத்தி, உடையை ஏற்படுத்தி, வீட்டை ஏற்படுத்தி, எல்லாவற்றையும் ஏற்படுத்தி நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றாரே கிருஷ்ணர், அதுக்கு என்ன நன்றியை சொல்லியிருக்கோம் நம்ம? கங்கைக்கு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கங்கையிலிருந்து கொஞ்சம் நீரை எடுத்து கங்கைக்கே விடுவார்கள். இப்படி கங்கையுடைய நீர் அதை கங்கைக்கே கொடுக்குறோம். என்ன ஆச்சு? இந்த உலகத்திற்கு தாயினுடைய கருவிலிருந்து வெளியில வந்தோம் இல்லையா, அன்னைக்கே நம்மளுடைய டெண்டன்சி ஆரம்பமாயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா. கேள்வி என்னன்னா, கிருஷ்ணார்ப்பணம் என்றால் என்ன? ரொம்ப மேலோட்டமாக பார்க்கும்போது கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னால் என்ன? கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்கின்றேன். எதை அர்ப்பணம் செய்கின்றேன்? எதை அர்ப்பணம் செய்கின்றோம்ன்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்கின்றார். யத் கரோஷி யத் தஸ்னாஷி யத் தகோஷி ததாஷியத். நீ எதை செய்தாலும், யத் கரோஷி, எதை செய்தாலும் எனக்காக கொடு. எந்த செய்தாலும், நீ உதாரணத்துக்கு ஒரு சின்ன பொருளை வாங்குகின்றாயா, எனக்காக கொடு. எத் கரோஷி எத் அஸ்னாஷி, எதை உண்டாலும் சரி, எதை சாப்பிட்டாலும் எனக்கு அர்ப்பணி. உனக்கு மிகப்பெரிய தவங்கள் செய்யணுமா, எனக்காக செய். உனக்கு ஏதாவது மிகப்பெரிய ஜபம் செய்யணுமா, எனக்காக செய். வீட்டை கட்டணுமா, எனக்காக கட்டு. செல்வத்தை சேர்க்கணுமா, எனக்காக சேரு. மத் குருஷ்வா தத் அர்ப்பணம். அதுதான் அர்ப்பணம். தத் அர்ப்பணம். அர்ப்பணம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ன்றதை பகவத்கீதையே சொல்லி கொடுத்தாச்சு. நாம் என்ன பண்ணணும்? அந்த அர்ப்பணம்ன்றதை எப்படி செய்ய வேண்டும்? எல்லாமே கிருஷ்ணருடைய விஷயம்தான். சுவாசிக்கிற காற்றே கிருஷ்ணருடைய தானே. இதெல்லாம் உங்களுக்கு எப்போ தெரிந்தது? ஒரு 4 வருஷங்களுக்கு முன்னாடி தெரிந்தது. யாருமே சுவாசத்தை பற்றி யோசித்ததே கிடையாது. யாராவது யோசிச்சிருக்கோமா? செல்வத்தை பற்றி யோசிச்சிருக்கோம், எல்லா விஷயத்தையும் பற்றி யோசிச்சிருக்கோம். சுவாச காற்றை பற்றி எவ்வளோ பேர் யோசிச்சிருக்கோம்? சாப்பாட்டை பற்றி யோசிச்சிருக்கோம். 4 வருடங்களுக்கு முன்னாடி கொரோனான்னு ஒரு விஷயம் வந்தது. எல்லாருக்கும் காற்றினுடைய தேவை அவ்வளவு அதிகமாக ஆச்சு. ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வச்சு எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு நொடியில் ஒருத்தருக்கு ஆக்சிஜன் கிடைக்கவில்லை என்றால் மாய்ந்து இறந்து போய் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் எல்லாரும் பார்த்தோம். அப்போ பிராணேர் அர்த்தேர் தியா வாச்சா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிராணமும் அவர் கொடுத்தது தான், சுவாசக்காற்றும் அவர் கொடுத்தது தான். தியானா நமக்கு எண்ணங்களும் அவர் கொடுத்தது தான், நல்ல எண்ணங்களும் அவர் கொடுத்தது தான், நம்மளுடைய சிந்தனையும் அவர் கொடுத்தது தான். பிராணேர் அர்த்தேர் தியா வாச்சா. அர்த்தேர்னா என்ன? பெரிய பெரிய செல்வம். நான் போட்டிருக்கிற சட்டையும் அவர் கொடுத்தது தான், உட்கார்ந்து பேசக்கூடிய சேரும் அவர் கொடுத்தது தான். அப்போ எல்லாமே நமக்காக கொடுக்கின்றார் அவர். நாம் என்ன பண்ணுறோம்? அவருக்கு எப்போவாவது நன்றி சொல்லியிருக்கோமா? சொன்ன பழக்கமே நமக்கு கிடையாது. நன்றி சொல்லக்கூடிய பழக்கத்தை சிறு வயதிலிருந்து ஏற்படுத்த வேண்டும். குழந்தையாக இருக்கும்போதே தந்தை தாய்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், குழந்தைக்கு எப்படி கிராட்டிடியூட் வளர்க்கணும். எப்படி கிராட்டிடியூட்னா என்ன? அடுத்தவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய விஷயத்தை வளர்க்கணும்னு சொல்லி காட்டணும். தந்தையும் தாயும் எவ்வளவு கடுமையாக உழைத்து இந்த பையனை உயர்த்தி இருக்கின்றார்கள், அதற்கு அந்த பையனுக்கு நன்றி சொல்ல தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஒரு அருமையான ஒரு உலகத்தை ஏற்படுத்தி, காற்றை ஏற்படுத்தி, தண்ணீரை ஏற்படுத்தி, உணவை ஏற்படுத்தி, உடையை ஏற்படுத்தி, வீட்டை ஏற்படுத்தி, எல்லாவற்றையும் ஏற்படுத்தி நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றாரே கிருஷ்ணர், அதுக்கு என்ன நன்றியை சொல்லியிருக்கோம்? நம்ம எந்த நன்றியும் சொல்லலை. அப்போ நாம் என்ன பண்ணணும்? கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய நம்மளுடைய இந்த உடலுக்கு எதெல்லாம் தேவையோ, அதை எதெல்லாம் செய்கின்றோமோ அதை அனைத்தையும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கணும். இது எப்படி இருக்குன்னா, அடிக்கடி கேட்பாங்க இந்த கேள்வி. என்ன அப்படின்னா, கங்கைக்கு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கங்கையிலிருந்து கொஞ்சம் நீரை எடுத்து கங்கைக்கே விடுவார்கள். இப்படி கங்கையுடைய நீர் அதை கங்கைக்கே கொடுக்குறோம். என்ன ஆச்சு? அதிகமாக நீரை கொடுத்தோமா? அது நீரை சுத்தப்படுத்தினோமா? ஒன்றும் பண்ணல. வேண்டுதல் வேண்டி கங்கைக்கு நீரை கொடுக்குறோம். அதே தான் இங்கேயும்.
கிருஷ்ணருடைய பணத்திலிருந்து சட்டையை வாங்குகிறோம், அந்த சட்டையை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறோம். கிருஷ்ணா உன்னுடைய கருணையினால் எனக்கு அருமையான சட்டை கிடைத்தது. நல்ல ஒரு உணவு பதார்த்தங்களை வீட்டில் படைக்கின்றோம். என்ன பண்ணுறோம்? கிருஷ்ணா உன்னுடைய கருணையினால் அருமையான பதார்த்தங்களை உனக்கு இன்றைக்கு படைத்து அதை பிரசாதமாக சாப்பிடக்கூடிய எனக்கு பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. வீடு கட்டிருக்கின்றோம், கிரகப்பிரவேசம், முதல்ல யாரை கொண்டு போய் வைக்கணும்? கிருஷ்ணரை கொண்டு போய் வைக்கணும். கிருஷ்ண விக்கிரகங்களை கொண்டு போய் வைக்கணும், கிருஷ்ணனுடைய ஃபோட்டோவை கொண்டு போய் வைக்கணும். அப்போ என்ன ஆகும்? அவருடைய நன்றியினால் நமக்கு ஒரு அற்புதமான வீடு கிடைத்திருக்குது, வாழ போகிறோம். நம்ம கார் வாங்குகிறோம், செருப்பு வாங்குகிறோம், எதை வாங்கினாலும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கணும். அதான் அவர் சொல்லிட்டார் இல்லையா, தத் குருஸ்வா மத் குருஸ்வா தத் அர்ப்பணம், எதை செய்தாலும் எனக்காக கொடுத்து விடு, அதுதான் கிருஷ்ணார்ப்பணம். பக்தி வினோத் தாக்கூரார்னு வரக்கூடிய நம்மளுடைய கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆச்சாரியர் பாடியிருக்கிற பாடல் என்ன அப்படின்னா, மானச தேகோ கேஹோ ஜோ கீச்சு மோரே நந்த கிஷோரா. மானச தேகோ, மானசனா எனக்கு மனசை நீ தான் கொடுத்துருக்க, தேகத்தையும் நீ தான் கொடுத்துருக்க. மானச தேகோ கேஹோ, கேஹோனா வீட்டையும் நீ தான் கொடுத்துருக்க. கிச்சு மோரே, வேறு என்னத்தை தான் நீ கொடுக்கல, எல்லாத்தையுமே நீ தான் கொடுத்துருக்க. நந்த கிஷோரா, நீ தாண்டா எல்லாத்தையும் கொடுத்துருக்க. மானச தேகோ கேஹோ மோரே கிச்சோரே, எல்லாத்தையும் உனக்கே நான் கொடுத்துட்டேன் திருப்பி. இது எப்படி இருக்குன்னா, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்களேன், நாமெல்லாம் டெனண்ட் மாதிரி. இந்த உலகத்திற்கு தாயினுடைய கருவிலிருந்து வெளியில் வந்தோம் இல்லையா, அன்னைக்கே நம்மளுடைய டெனன்சி ஆரம்பமாயிடுச்சு. நாம் அன்னிலிருந்து பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் டெனன்சி கான்ட்ராக்ட் எழுதப்பட்டிருக்கு. நாம் மறுபடியும் இந்த மண்ணுக்கு போய் சேர்றோம் இல்லையா, அப்போ நம்மளுடைய டெனன்சி கான்ட்ராக்ட் முடிஞ்சாச்சு. அந்த நேரத்தில் நாம் பயன்படுத்திய அனைத்து விஷயங்களுமே நமக்கு யார் கொடுத்தா? அந்த ஓனர் நமக்கு கொடுத்துருக்கார். இந்த காலத்தில் பயன்படுத்துவதற்காக கொடுத்துருக்கார் அவர். அப்போ அதை சரியாக பயன்படுத்தக்கூடிய பாதையிலும் இருக்கணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, என்ன அப்படின்னா, ஒருவர் மது அருந்துகின்றார், வீட்டில் அமைதியாக உட்காந்து மருந்து அருந்துறார், இதனால் என்ன பாவம்? அவர் அடுத்தவர்களுக்கு துன்பம் தெரிவிக்கலையே. இல்லை, வீடு வாடகை விட்டுருக்கார், அந்த வீட்டு வாடகை விட்ட ஓனர் என்ன சொல்வார் அப்படின்னா, இங்கே ஆணி அடிக்காதீங்க, அதை இங்கே பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கொண்டே இருப்பார். அதே மாதிரி தான் இதுவும். இந்த உடல் அப்படின்ற வீட்டை அவர் உங்களுக்காக கொடுத்துருக்கார், ஒரு செயலுக்காக, நீங்கள் மறுபடியும் அவரிடம் சென்றடைவதற்காக. அந்த உடலை நாம் ஆணியை குற்றுவதைப் போல மதுவை அருந்தியோ மாமிசத்தை உண்டோ அதை கொச்சைப்படுத்தியோ அதை சீர்குலைத்தோ இருந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓனர் கண்டிப்பாக கேள்வி கேட்பார் இல்லையா, இந்த உடலுக்கு ஓனர் நம்ம இல்லை, இந்த உடலுக்கு ஓனர் அவர். அப்போ இந்த உடல் என்னுடையது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கோம். நமக்காக கிடைத்திருக்கிற ஒரு டெனன்சி கான்ட்ராக்டில் கிடைச்சது தான் இந்த உடல். நாம் வாழக்கூடிய 50 வருஷமோ 60 வருஷமோ 100 வருஷமோ 20 வருஷமோ வாழக்கூடிய வாழ்நாளில் நமக்கு கிடைத்திருக்கிற சட்டை தான் இந்த உடல். இந்த உடலில் எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும்ன்றது அவருக்கு நாம் செய்யக்கூடிய பாக்கியத்தின் மூலியமாக நமக்கு கிடைக்கும். அப்போ எதை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நமக்கு கிடைத்திருக்கிற அனைத்து வஸ்துக்களுமே, பிறந்த நாளிலிருந்து இறக்கும் நாள் வரைக்கும் கிடைக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களுமே கிருஷ்ணருடைய கருவினால் கிடைக்கின்றது. பிரசாதே சர்வ துக்கானாம், நமக்கு துக்கம் போவதற்கு கிடைத்திருக்கிற அனைத்து பொருட்களும் பிரசாதமாக கிடைத்திருக்கு. அந்த பிரசாதத்தை நாம் பிரசாதமாக அருந்த வேண்டும், பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், இச்சையோடு எடுத்துக்கொள்ள வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? கிருஷ்ணா, நீ கொடுக்கக்கூடிய சுவாசத்திற்கு நன்றி, நீ கொடுத்துருக்கிற நீருக்கு நன்றி, நீ கொடுத்துருக்கிற உணவுக்கு நன்றி, நீ கொடுத்துருக்கிற உடலுக்கு நன்றி, நீ கொடுத்துருக்கிற சட்டைக்கு நன்றி அப்படின்னு நன்றி சொல்லக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை பார்த்து அடுத்த தலைமுறையும் ஏற்படுத்தி கொள்ளும். பகவானுக்கு நன்றி சொல்லி பகவானினுடைய நன்றியினால் அவருடைய கருணையினால் வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா.